லாட்ரி கேஷிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க. புதுசாக பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் பட்டன் பெல் பட்டன் வந்து ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் வந்து உடனே வரும். ஓகே, பார்த்தீங்கன்னா இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 492. ஓகே, 492 நம்ம கொடுத்த ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 9 அல்லது 1 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருந்தோம். வீக்லி சட்டும் டெய்லி சட்லையும் நம்ம மேட்ச் பண்ணி தான் இது 2 நம்பர்ஸுமே கொண்டு வந்தோம். இதில் 9ஆம் நம்பர் நமக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு. அடுத்தபடி நமக்கு வந்து 4 அல்லது 0லேருந்து ஒரு நம்பர் சொல்லணும்னு சொல்லியிருப்பேன். 4 நம்பர் நமக்கு வந்து சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஏவி 49 ஒரு சூப்பரான நியூஸ் நம்ம கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் நமக்கு 49 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்றைக்கி ஏபியில் இன்றைக்கி ஒரு அருமையான நியூஸ் கொடுத்துருவோம். ஓகே வாங்க நம்ம இன்றைக்கான கதைங்க நம்ம வந்து பார்க்கலாம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா டியர் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பர் வைக்க வந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து புக்கிங் நம்பர் எடுத்துகிட்டு இருக்கப்பல புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 81 29 88 12 96. நீங்கள் நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தாலும் இதில் மெசேஜ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். அங்கே புக்கிங் டீட்டெயில்ஸ் அனுப்புவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நம்பர் வச்சுக்கலாம். ஓகேவா? புக்கிங் பார்த்தீங்கன்னா வின்னிங் அமௌண்ட் வந்து உடனே கொடுத்துருவாங்க. வின்னிங் அமௌண்ட் லேட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து நம்பி நம்பர் வைக்கலாம். ஓகேவா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 14/7/2025 கஸ்டிங் தான் நம்ம வந்து பார்க்குறோம். மெயினாக நான் வந்து ஆல் போர்டு வந்து டார்கெட் பண்ணி தான் இன்றைக்கி நம்பர் கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா மெயினாக ஆல் போர்டு தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. இன்றைக்கி பொறுத்திருக்கேன் ஏபிபிசிஐசி 2ல் ஒரு நம்பர்ஸ் வர மாதிரி தான் இருக்குது. அந்த ஏபிபிசிஐசியில் 2வது எடுக்கக்கூடிய நம்ம வந்து உங்கள் கணிப்பில் ஒத்து போச்சுன்னா எடுத்துங்க. இன்றைக்கான ஆல் போர்டு எப்படி எடுக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட் வச்சு திங்கக்கிழமை ரிசல்ட் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஆல் போர்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். வீக்லி சார்ட்டையும் டெய்லி சார்ட்லையும் வச்சு நம்ம வந்து மெயினாக வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆல் போர்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஏபிபிசிஐசி எடுத்துக்கலாம். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 days ரிசல்ட் நம்ம வந்து திங்கக்கிழமை ரிசல்ட் எடுத்துக்கலாம். இதில் நம்ம வந்து ஒரு 4 days ரிசல்ட் நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இதில் படிச்சுன்னா நமக்கு வந்து 153. இந்த 153 வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டுக்கான நம்பர் எப்படி எடுக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 153 போட்டு வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி வந்து ரூட் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 245 வைக்கும். 245 இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதலக்கூடிய நம்பர்ஸை நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடச்சி நமக்கு வந்து 8 அல்லது 2 8 2. ஓகேவா? லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய 2 நம்பர்ஸ்லேருந்து ஒரு நம்பர்ஸ் வரும். ஓகேவா? இதில் கிடச்சி நம்ம வந்து மெயினாக வந்து 8 2 தான் நம்ம கிடச்சிருக்கு. 8 2 தான் நம்ம கிடச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? நம்ம வந்து 153 வச்சுருக்கு. நமக்கு 8வது 2ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 2ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 241. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 241 ரூட் ஆப்ஷன் 245 போடல. நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல கூடிய 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 அல்லது 4. ஓகேவா? 2 4 தான் நமக்கு கிடச்சிருக்கு. 2 4 தான் நமக்கு கிடச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர் பார்க்க கடைசியிலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 4 தான் கிடச்சிருக்கு. இதையும் நோட் பண்ணிவிட்டு வாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 241 வச்சு அடிக்கலாம். நமக்கு 2 4 கிடச்சிருக்கு. இதில் 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 974. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 974 ரூட் ஆப்ஷன் 245 போட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 5 அல்லது 1. ஓகே, 5 1 லாஸ்ட்டாக கிடைக்குன்னு நமக்கு 5 நம்பர் தான் கிடச்சிருக்கு. ஓகேவா? 5 1 தான் நமக்கு கிடச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? 970 வச்சிருக்கு. நமக்கு 5 அல்லது 1ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஆனால் லாஸ்ட்டாக கிடைச்ச நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 5 அல்லது 9 கிடச்சிது. ஆனால் 9ஆம் நம்பர் நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, நமக்கு வந்து 2 மொத்தம் ஒரு புது நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 119 வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 119 ரூட் ஆப்ஷன் 245 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6 அல்லது 4. 6 4லேருந்து ஒரு நம்பர்ஸ் தெரியணும். எனக்கு தெரிஞ்சு இந்த 6ஆம் நம்பர் நாளைக்கு கேமில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த 5 7ல் ஒரு நம்பர்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. வந்தால் 5 அல்லது 7 இனி ஒரு நம்பர்ஸ் வரும். இதில் 6 4 தான் எனக்கு 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்கள் கணக்கில் 6ஆம் நம்பர் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம 119 வச்சு அடிக்கிறோம். நமக்கு வந்து 6 அல்லது 4ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. ஓகேவா? வீக்லி சார்ட் வச்சு அடிக்கிறோம். நமக்கு 6 அல்லது 4 அப்புறம் 5 அல்லது 7ல் ஒரு நம்பர்ஸ் வர மாதிரி நம்ம கணிப்பில் இன்றைக்கி வீக்லி சார்ட் வச்சு அடிக்கிறோம் நம்ம காட்டிகிட்டு இருக்கு. ஓகே, வாங்க நம்ம டெய்லி சார்ட் வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். இதில் பார்த்து நம்ம டெய்லி சார்ட் வச்சு நம்ம ஆல் போர்டு எப்படி எடுக்குன்னு பார்க்கலாம். இதில் வந்து நம்ம வந்து ஒரு 4 days ரிசல்ட் வச்சுக்கலாம். இதில் வந்து நம்ம வந்து 766 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு எப்படி எடுக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 766 போட்டுக்கிறோம். இதில் அசைன் ஆப்ஷன் போட்டு தான் எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 496. ஓகே, 496. இதில் எப்பயும் போல் புள்ளிக்கு முதல் கூடிய 2 நம்பர்ஸை நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இதில் கிடச்சது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 1 அல்லது 6. 1 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? நம்ம வந்து
566 வச்சுட்டிங்க நமக்கு 1 அல்லது 6 நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 1 நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு. 6 நம்பர் நமக்கு பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 561. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 561 எஸ்ஐன் ஆப்ஷன் 496 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 7 அல்லது 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, இது நம்ம 561 வச்சுட்டிங்கன்னா நமக்கு 7 கிடச்சிருக்கு. இதில் 7ஆம் நம்பர் நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 007 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 007 எஸ்ஐன் ஆப்ஷன் 496 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5 அல்லது 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 007 வச்சுருக்கு நமக்கு 5 அல்லது 4ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 492. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 492 எஸ்ஐன் ஆப்ஷன் 496 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 6ஆம் நம்பர் தான் கிடச்சிருக்கு. அப்படி இல்லைனாலும் 6ஆம் நம்பர் தான் மெயினாக கிடச்சிருக்கு. அப்படி இல்லைன்னா நம்ம 4ஆம் நம்பர் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து வீக்லி சார்ட்லேயும் நம்ம வந்து எடுத்தோம். அதுலேயும் நமக்கு 6 நாள் தான் கிடச்சி. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு 6ஆம் நம்பருக்கு ஸ்ட்ராங்காகவே கிடச்சிருக்கு. ஓகேவா, 6ஆம் நம்பர் ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்பர்ஸ். அதனால தான் நான் வந்து ஸ்ட்ராங்காக கொடுக்குறேன். நீங்கள் வந்து 6ஆம் நம்பர் உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாளை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பருக்கு வந்து கேமில் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம 492 வச்சுட்டிங்க நமக்கு பார்த்தீங்கன்னா 6 அல்லது 4ஆம் நம்பர் தான் மெயினாக எடுத்திருக்கோம். இதில் ஸ்ட்ராங் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6ஆம் நம்பர் வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெய்லி சார்ட் அண்ட் வீக்லி சார்ட்டு 2 மெத்தட்லேயும் நம்ம வந்து எடுத்தோம். மொத்தம் 2 மெத்தட்லேயும் எடுத்தோம். இதில் 2 மெத்தட்லேயும் நமக்கு வந்து 6 அல்லது 4ஆம் நம்பர் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. ஏபிபிசிஎஸ்சி நம்ம வீக்லி சார்ட்டில் 5 அல்லது 7ஆம் நம்பர் வந்து எடுத்தோம். ஓகேவா, அதுலேருந்து ஒரு நம்பர்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச 5 7ல் ஒரு நம்பர்ஸ் வரலாம். 6 4 கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக எடுத்துங்க. 5 7ல் உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, போர்டு பொறுத்த வரைக்கும் நம்ம கணிப்பில் மெயினாக வரக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 6ஆம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா 4ஆம் நம்பர். ஓகேவா, 6 4 நமக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்காக 6. ஓகேவா, பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் 67 76 65 56 47 74 45 54 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுக்குறோம். இது உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, அப்படி இல்லைன்னா விட்டுருங்க. ஓகேவா, ஒன்றும் நீங்கள் வந்து பாஸ் ஆகுதுன்ட்டு நம்பர் வைக்க வேண்டாம். உங்கள் கணிப்பில் ஒத்து வந்தால் மட்டும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். புக்கிங் நம்பர் வைக்கிற மாதிரி இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணால் எங்கள் நம்பர் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. நம்பர் வைக்கும் போது நம்பர் வச்சுக்கோங்க. ஓகேவா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பட்டன் அமைத்து வச்சுக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, மீண்டும் நாளைக்கான சிறப்பான கசிங்களை பார்ப்போம்.